அனைவருக்கும் வணக்கம். வரலாறு இன்றைய முதல் கேள்வி. இது குறிப்பாக நம்ம வேத காலத்திலிருந்து நம்ம பார்க்குறோம். வர்ணம் தீட்டப்பட்ட சாம்பல் நிற மட்பாண்டங்கள் பயன்பாடு எப்பொழுது எந்த காலத்தில் காணப்படுகிறது பார்த்தீங்கன்னா பின் வேத காலம். சிந்து சமவெளி நாகரிகத்தில் பானைகள் திரும்ப திரும்ப சொன்னாங்கன்னா சிவப்பு கருப்பு வண்ணத்தில் காணப்பட்டன. வேத காலம் இரண்டு வகையாக பிரிக்கப்படுகின்றன. ஒன்று முன் வேத காலம், பின் வேத காலம். முன் வேத காலத்தில் பானைகளோட நிறம் மஞ்சள் நிறத்தில் காணப்பட்டது. பின் வேத காலத்தில் பானைகளின் நிறம் வர்ணம் தீட்டப்பட்ட சாம்பல் நிற பானைகளாக காணப்பட்டன. அப்போ சாம்பல் நிற பானைகள்னால் அது பின்வேத காலம். மஞ்சள் கலந்த பழுப்பு நிறம் பார்த்திங்கன்னா அது முன்வேத காலம். இரண்டாவது கேள்வி, பொறுத்துக. பண்ட மாற்று முறை, இதற்கு இன்னொரு பேர் பார்ட்டர் முறை என்றும் அழைக்கப்படுகிறது. ஒரு பொருளை கொடுத்து வேறொரு பொருளை வாங்குவது. அப்போது இது சரியானது. பண்ட மாற்று முறைனா என்ன? அரிசியை கொடுத்து வேற ஏதாவது ஒரு பொருளை வாங்கி கொள்வது. அப்படிதான் என்னது பண்ட மாற்று முறை. அரிசிக்கு பதிலாக கோதுமையாக வாங்கினா அது பண்ட மாற்று முறை. ரெண்டாவது, நிஷ்கா, சத்மனா ஆகியவை தங்க நாணயங்கள். ஆமாம், நிஷ்காவும் சத்மனா என்பதும் தங்க நாணயங்கள். இது பின்வேத காலத்தில் பயன்படுத்தப்பட்டது. நிஷ்கா என்பது தங்க அணிகலனும் சொல்லுவாங்க. நிஷ்கா என்பது மௌரிய பேரரசுலையும் தங்க நாணயமாக பயன்படுத்தப்பட்டது. அடுத்தது மூணாவது, கிருஷ்ணாலயா அப்படின்னா கிருஷ்ணாலா அப்படின்னா அது வெள்ளி நாணயம். அப்போ குறிப்பாக பின்வேத காலத்தில் மொத்தம் 3 நாணயங்கள் காணப்பட்டன. நிஷ்கா, சத்மனா என்பது தங்க நாணயமாகவும் கிருஷ்ணாலா என்பது வெள்ளி நாணயங்களாகவும் பயன்படுத்தப்பட்டன. அடுத்த மூன்றாவது கேள்வி, பொறுத்துக. ரிக்வேத கால அதாவது முன்வேத கால மக்கள் அறிந்திருந்த உலோகங்கள் யாவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கம் எது வரும்? தங்கத்துக்கு இரணியா என்பதே வரும். இரும்பு அப்படின்றது என்னவென்னு அழைக்கிறாங்க? ஷியாமா. தாமிரம் மற்றும் செம்பு என்பது அயாஸ். அப்போ இது கரெக்டாக பொருத்தப்பட்டிருக்கிறது. இது என்னன்னா ஆரியர் காலத்தில் அவங்க இந்த மாதிரி உலோகங்களுக்கு என்ன பேர் வச்சிருக்கிறாங்க அப்படின்றத குறிக்கிறது. தங்கம் இரணிய பண்டம் என்றும் அழைக்கப்படுகிறது. இரும்புக்கு ஷியாமா. தாமிரம் மற்றும் செம்பு இதுக்கு அயாஸ். ரிக்வேத கால கடவுள்கள் அதாவது முன்வேத கால கடவுள்கள் யார்? பிருத்வினா என்னது? பிருத்வினா நிலம், நிலக்கடவுள். அக்னினா நம்மளுக்கு தெரியும், நெருப்பு. வாயு, காற்று. வருணன்னா மழை கடவுள். இடினா தண்டர் அப்படின்னா அவர் இந்திரன். அதிதினா நித்திய கடவுள். உஷானா விடியற்காலையின் தோற்றம். இந்த அதிதியும் உஷாவும் பெண் கடவுள் என அழைக்கப்படுறாங்க. அதிதி தான் இந்த நித்திய கடவுள். அடுத்த ஒரு பிறப்பிற்கு முக்கியமான தேவதையாக பார்த்தீங்கன்னா அதிதி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கடவுள் அனைவருமே முன்வேத காலத்தில் மிக சிறப்புற்று காணப்பட்டனர். இப்போ யார் யார் என்னென்ன கடவுள்னு பார்த்துக்கணும். பிருத்வி என்பது நிலம், புதுசாக காணப்படுகிறது. கேள்வி, பொறுத்துக. குழந்தைகள் என்பதுக்கு என்ன பெயர்? பிரஜா. பிரஜைகள் அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தை சொல்லுவோம்ல மக்கள், அதனால குழந்தைகள் பிரஜா. பசு என்பது கால்நடைகள். இந்த கால்நடைகளை வச்சு தான் ஆரியர்களோட செல்வ வளம் தீர்மானிக்கப்பட்டது. எந்த அளவுக்கு கால்நடைகள் அதிகமாக வைத்திருந்தார்களோ அதை பொறுத்து அவர்கள் பணக்காரர்களாக இருந்தார்கள், செல்வந்தர்களாக இருந்தார்கள். செல்வம், தனம். நம்ம லக்ஷ்மி இது கூட தனலட்சுமி அப்படின்ற மாதிரி ஒரு அது மாதிரி செல்வத்தை குறிப்பது தனா அல்லது தனம். அப்போது இந்த பசு, கால்நடைகள் மற்றும் வேளாண்மைகள் மூலம் கிடைத்த பொருளை பாலி என்ற வரி 1/6, 6ல் 1 பங்கு வரியாக செலுத்தினார்கள். அது கால்நடை வைத்திருந்தாலும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வேளாண்மை செய்து உற்பத்தி செய்த பொருட்களுக்கும் வரி 6ல் 1 பங்காக பெறப்பட்டது. அதுக்கு பேர் பாலி. அது ஒரு வரி. அடுத்த 7வது கேள்வி, பசு புனிதமான விலங்காக கருதப்பட்டது. யார் காலத்தில் பசு புனிதமான விலங்காக கருதப்பட்டது? அதான் கால்நடையை வைத்து செல்வ வளம் தீர்மானிக்கப்பட்டதால் முன்வேத காலம் மற்றும் பின்வேத காலம் இரண்டிலுமே பசு புனிதமான விலங்காக கருதப்பட்டது. அக்காலத்தில் கோயில்கள் இல்லை. சிந்துவெளி நாகரிகம் முன்வேத காலம் பின்வேத காலம் எப்பொழுதுமே கோயில்கள் காணப்படவில்லை. அடுத்தது, சிலை வழிபாடும் வழக்கத்தில் இல்லை. இந்த 3 காலத்திலையுமே சிலை வழிபாடும் காணப்படவில்லை. அப்போ பசு புனிதமான விலங்காக கருதப்பட்டது அப்படின்னு கணக்கு பண்ணும்போது அது பின்வேத காலத்தில் தான் இந்த 3 இதுவும் வரும். பின்வேத காலத்தில் பசு மிக புனித விலங்காக கருதப்பட்டது. ஏன்னா பசு தான் அந்த கால்நடைகளை வைத்து தான் அவர்களுடைய செல்வந்தர்களாகவும் அவர்களுடைய செல்வ வளமும் தீர்மானிக்கப்பட்டது. 8வது கேள்வி, இந்திரனும் அக்னியும். இந்திரன் இடிகளின் கடவுள், அக்னி நெருப்பின் கடவுள். எக்காலத்தில் முக்கியத்துவத்தை இழந்தனர்? அப்போ முன்வேத காலத்தில் பிருத்திவி நிலக்கடவுள், இந்திரன் இடி கடவுள், அக்னி நெருப்பு கடவுள், வருணன் மழை கடவுள் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். உஷா விடியற்காலை டான் கடவுள், அப்புறம் அதிதி
இந்த நிலையான ஒரு அடுத்த இது பண்ணுறதுக்கான கடவுள். அந்த அதிதியும் உஷாவும் வந்து பெண் கடவுள். இவங்களாம் வந்து இந்திரனும் அக்னியும் எக்காலத்தில் முக்கியத்துவத்தை எழுந்தனா பின்வேத காலத்தில் முக்கியத்துவத்தை இழக்கிறார்கள். முன்வேத காலத்தில் வந்து இவங்க வந்து ஒரு நல்ல நிலையில் இருந்த கடவுள்கள் பின்வேத காலத்தில் வந்து முக்கியத்துவத்தை இழந்தனர். பின்வேத காலத்தில் பிரம்மன், விஷ்ணு, சிவன் இந்த மாதிரி வழிபாட்டு முறைக்கு மாறுகிறார்கள். அடுத்தது 9வது கேள்வி, பொறுத்துக. பிரஜாபதி என்பவர் யார்? யாருன்னா வந்து பிரம்மன் மாதிரி படைப்பவர். விஷ்ணு யாரு? காப்பவர். ருத்ரர் சிவன் என்பவர் அழிப்பவர். ஆக்கும் கடவுள், காக்கும் கடவுள், அழிக்கும் கடவுள். அப்போ இவங்க 3 பேரும் எந்த காலத்தில் ஒரு முக்கியத்துவம் பெறுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பின்வேத காலத்தில் முக்கியத்துவம் பெறுகிறார்கள். ஆகிய கடவுள்கள் முக்கியத்துவம் பெற்றனர். வேள்விகளும் சடங்குகளும் மிகவும் விரிவடைந்தன. வேள்வி சடங்குகள் அப்போ முக்கியத்துவம் பெறும்போது கிமு 6ஆம் நூற்றாண்டு இந்த வேள்விகளுக்கும் சடங்குகளுக்கும் அதிக செலவு இருந்தனால ஒரு மறுமலர்ச்சி தேவைப்படுது. அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணதான் எந்த மதம் பார்த்தீங்கன்னா சமணமும் புத்த மதமும். அதனால இப்போ பின்வேத கால கடவுள் யாருன்னு தான் பிரஜாபதி, விஷ்ணு, ருத்ரன். 10வது கேள்வி, குருகுலம் எனும் சொல். குருகுலம் என்பது பண்டைய கால பள்ளிக்கூடம் மாதிரி. இப்போ குரு என்ற சொல்லுக்கு வந்து பேர் என்னன்னா ஆசிரியர். மாதாபிதா, குரு, தெய்வம். 3வது குரு என்பவர் ஆசிரியர். குலம் என்பது குடும்பம் அல்லது வீடு, அந்த கிளான் அப்படி சொல்லுவாங்கல்ல, குடும்பம் அல்லது வீடு என்ற 2 வார்த்தைகளின் கூட்டாகும். அப்போ குரு வந்து ஆசிரியரோட குடும்பம் அல்லது அந்த வீடு, ஆசிரியரோட வீட்டில் தங்கி படிக்கிறது வந்து குருகுலம். இது வந்து எந்த மொழி சொல்? குருகுலம் என்பது எந்த மொழி சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத மொழி சொல். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். ஹிஸ்டோரியா என்பது கிரேக்க மொழி சொல். சிவிலைசேஷன் அது வந்து என்ன மொழி சொல்? லத்தீன் மொழி சொல். அதுக்கப்புறம் சமஸ்கிருதம், இதில் வந்து குருகுலம் என்பது என்ன மொழி சொல் பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத மொழி சொல். அடுத்தது பிறப்பாளர்கள் என அழைக்கப்படும் டிவிஜாஸ். குருகுலத்தில் மாணவர்களுக்கு மட்டுமே கல்வி அளிக்கப்பட்டது. அப்போ அந்த டிவிஜாஸ் என்ற பிரிவினர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராமணர்கள் மற்றும் சத்திரியர்கள் தான் வந்து டிவிஜாஸ், இருபிறப்பாளர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அடுத்து 12வது கேள்வி, 4 ஆசிரமங்கள் வயதின் அடிப்படையில் பொறுத்துக்க. இப்போ வந்து இந்த வயசை வந்து 25, 25, 25, 25ன்னு பிரித்தா மொத்தம் 100 ஆண்டுகள் வரும். இப்போ இந்த 100 ஆண்டுகளில் முதல் 25 ஆண்டுகள் பிரம்மச்சாரியம், அது வந்து மாணவ பருவம், சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. 2வது கிரகஸ்தம், கிரகபதி, அதாவது திருமண வாழ்க்கை. அடுத்த 25 வருடங்கள் எப்படி திருமண வாழ்க்கையில் ஈடுபடணும், அது வந்து கிரகஸ்தம், பிரம்மச்சாரியம் கிரகஸ்தம். அடுத்தது 3வது வனப்பிரஸ்தம், காடுகளுக்கு சென்று என்ன பண்ணணும், தவம் செய்தோம் 50 வயசுலேருந்து 75 வயசு வரைக்கும். அடுத்தது 4வது 75 வயசுக்கு மேலே சந்நியாசம், வீட்டு வாழ்க்கையெல்லாம் வந்து விட்டுட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும், துறவு வாழ்க்கையை மேற்கொள்ளணும். அப்போ 4 ஆசிரமங்கள் வயதின் அடிப்படையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மச்சாரியம், கிரகஸ்தம், வனப்பிரஸ்தம், சந்நியாசம். இது 4 விதமாக 25, 25, 25 வயதாக பிரிக்கப்பட்டு காணப்படுகின்றன. பிரம்மச்சாரியம், கிரகஸ்தம், வனப்பிரஸ்தம், சந்நியாசம். இந்த இதை வந்து கரெக்டாக பொருத்தணும். பிரம்மச்சாரியம்னா மாணவபருவம், கிரகஸ்தம்னா திருமண வாழ்க்கை, கல்யாணம் ஆனவர் ஒருத்தர், வனப்பிரஸ்தம்னா காடு சென்று தவம் செய்தல், சந்நியாசம்னா வீட்டை விட்டு சென்று விடுதல், துறவு வாழ்க்கையை மேற்கொள்ளணும், அதுதான் சந்நியாசம். அடுத்தது 13வது கேள்வி, மக்கள் செம்பையும், செம்பு என்பது சால்கோ, கல்லையும், கல்லுக்கு வந்து லித்திக் என்று பேர், ஒரே காலகட்டத்தில் பயன்படுத்தியதால் இது செம்பு காலகட்டம் அல்லது சால்கோ லித்திக் கல்ச்சர் என்று தமிழில் அழைக்கப்படுகிறது. இப்போ எடுத்துக்காட்டு என்னன்னு சொன்னீங்கன்னா, இப்போ சிந்துவெளி நாகரீகம், அதாவது ஹரப்பா, மொஹஞ்சதாரோ வந்து மிக உச்சக்கட்ட ஒரு முதிர்ச்சி அடைந்து இருக்கும்போது மற்ற பகுதிகளில், அதை சுற்றி இருக்கிற பகுதிகளில் செம்பு கருவிகளை பயன்படுத்தாமல் அவங்க இன்னும் என்ன பண்ணாங்க, புதிய கற்கால பகுதிகளே காணப்படுறாங்க. அப்போ மொத்தமாக அழைக்கும் போது என்ன பண்ணாங்க, சால்கோ இந்த பகுதியில் செம்பும் இந்த பகுதியும் கல்லும் பயன்படுத்தினாங்க என்பதால் வந்து அதை சால்கோலித்திக் கல்ச்சர் என்றும் அழைக்கப்பட்டது. அப்போது இது சரியானது. இப்போ ஒரு நாகரிகம் வந்து ஒரு இடத்துல வந்து முதிர்ச்சி அடைந்து இருக்கும், ஒரு இடத்துல வந்து எப்படி இருக்கும், கொஞ்சம் முதிர்ச்சி அடையாமல் காணப்படும். அப்போ ஒரு இடத்துல செம்பை யூஸ் பண்ணாங்க, ஒரு இடத்துல கல்லை யூஸ் பண்ணாங்க. எடுத்துக்காட்டு, நம்ம இப்போ இருக்கிற அட்வான்ஸ்டு சிட்டியவும் ஒரு வெல் டெவலப் ஆகாத ஒரு கிராமத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டாக பார்த்து கொள்ளலாம். அது போல தான் அப்போ இந்தியாவின் செம்பு கால பயன்பாடு முதிர்ந்த நிலை ஹரப்பா பண்பாட்டின் சமகால பண்பாடாகும். செம்பு பண்பாடு முதிர்ந்த நிலை ஹரப்பா காலம், அப்போ அது சரியானது. ஹரப்பா பண்பாட்டின் வீழ்ச்சிக்கு பின்னரும் கூட செம்பு கால பண்பாடு தொடர்ந்து நிலவியது. ஆமாம், ஹரப்பா விழுந்திருந்தா என்ன, அதோட சமகால நாகரிகங்களான மற்ற பகுதிகளில் வந்து இன்னும் என்ன பண்ணியிருக்கோம்,
அது செம்பு கால பயன்பாடு தொடர்ந்து நிலவி கொண்டே தான் இருந்திருக்கும். அதனால் அப்போ மூன்றும் வந்து என்ன இது கரெக்டானது. அடுத்த 14வது கேள்வி, வட இந்தியாவின் பின்வேத கால பண்பாடும் தென்னிந்தியாவின் இரும்பு காலமும் சமகாலத்தை சார்ந்தவை. இப்போ வட இந்தியாவில் பின்வேத காலம், அதாவது கங்கை சமவெளியில் அந்த பண்பாடு நிலவிய காலமும் தென்னிந்தியாவின் இரும்பு காலமும் சமகாலத்தை சேர்ந்தவை. அப்போ இது சரியானது. இரும்பு காலத்தின் முடிவில் மக்கள் பெருங்கற்கால பயன்பாட்டின் கிமு 600 கிமு பொது ஆண்டிற்கு முன் கிபி 1000 காலடி எடுத்து வைத்தனர். ஆமாம், அங்கே இரும்பு காலம் இது பண்ணும்போது இங்கே பெருங்கற்காலம் காணப்பட்டது. அடுத்த, பண்டைய தமிழகத்தின் பெருங்கற்காலம் சங்க காலத்திற்கு முந்தைய காலத்தோடு ஒத்து போகிறது. சங்க காலம் இல்லை, சங்க காலத்திற்கு முற்பட்ட காலம் என்னது பெருங்கற்காலம். கருப்பு மற்றும் சிவப்பு நிற மட்பாண்டங்கள் பெருங்கற்காலத்தின் ஒரு முக்கிய கூறாக உள்ளது. அப்போ இது சரியானது. இப்போ 4 வந்து சரியான ஸ்டேட்மெண்ட். அடுத்த 15வது கேள்வி, பெருங்கற்காலம் ஆங்கிலத்தில் டேஷ் ஏஜ் என்று அழைக்கப்படுகிறது. பெருங்கல்னா மெகா, லித்திக்னா கல். அப்போ பெருங்கற்காலம் மெகாலித்திக் என்று அழைக்கப்படுகிறது. சால்கோலித்திக்னா சால்கோனா செம்பு, லித்திக்னா கல். அது வந்து செம்பு கற்கால பயன்பாடு வந்து சால்கோலித்திக் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து 16, ஆரியர்கள் முதலில் டேஷ் பகுதியில் குடியமர்ந்தனர். எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனில் வந்து பஞ்சாப். சப்தசிந்து என்று அழைக்கப்படும் அந்த 7 நதிகள் பாயும் இடத்துல தான் வந்து ஆரியர்கள் முதலில் குடியேறினார்கள். பின்வேத காலத்தில் தான் கங்கை சமவெளியின் பகுதிக்கு வந்து செல்றாங்க. இப்போ ஆரம்ப காலத்தில் ஆரியர்கள் வந்த பகுதி பஞ்சாப். சப்தசிந்து என்று அழைக்கப்படும் அந்த 7 நதிகள் பாயும் இடம். 17, ஆரியர்கள் டேஷில் இருந்து வந்தனர். பெரும்பாலானவர்கள் போல கூற்று மத்திய ஆசியா. ஆரியர்கள் மத்திய ஆசியாவிலிருந்து வந்தவர்கள். இந்து குஷ் மலைப்பகுதியை கடந்து ஆப்கானிஸ்தானில் உள்ள இந்து குஷ் மலைப்பகுதியை கடந்து கைபர் போலன் கணவாய் வழியாக இந்தியாவிற்கு வந்தாங்க. 18வது கேள்வி, நம் நாட்டின் தேசிய குறிக்கோள் வாய்மையே வெல்லும், அதாவது சத்தியமேத ஜெயதேவ் டேஷிலிருந்து எடுக்கப்பட்டது. எதுலேருந்து எடுக்கப்பட்டதுன்னா உபநிடதம். அதுவும் குறிப்பாக எந்த உபநிடதம்னா முண்டக உபநிடதத்திலிருந்து எடுக்கப்பட்டது. 19, கூற்று வேத காலம் குறித்து கற்க. அதிக அளவு இலக்கிய சான்றுகள் மற்றும் பயன்பாட்டு சான்றுகள் கிடைத்துள்ளன. பயன்பாட்டு சான்றோட இலக்கிய சான்றுகள் அதிகமாக கிடைத்துள்ளன. காரணம், 4 வேதங்கள் ரிக்யது, சாமாதர்வனம், பிராமணங்கள், வேதத்தோட விளக்கங்கள் பிராமணங்கள், காட்டு பாடல்கள் ஆரண்யங்கள் மற்றும் உபநிடங்களை உள்ளடக்கியது சுருதிகள் ஆகும். ஆமாம், இந்த எழுத்துப்பூர்வமான இலக்கிய சான்றுகள் வந்து வேத காலத்தில் அதிகமாக கிடைக்கப்பட்டுள்ளது. பண்பாட்டு பொருட்கள் வந்து கொஞ்சம் ஓரளவு கம்மியாக தான் கிடைச்சிருக்குது. 20வது கேள்வி, வேத காலத்தில் எந்த விகிதத்தில் நிலவரி வசூலிக்கப்பட்டது? 1/6 பாலி என்ற வரி விதிக்கப்பட்டதாக சொல்லுவோம். முன் வேத காலத்தில் மக்களே வந்து அரசருக்கு வந்து ஒரு காணிக்கையாக செலுத்தின வரி பின் காலத்தில் பாலி எனப்படும் கட்டாய வரியாக வசூலிக்கப்பட்டது. என்னென்னு பார்த்தீங்கன்னா 1/6 ஒரு பங்கு வந்து கட்டாய வரியாக வசூலிக்கப்பட்டது. வரலாறு இன்றைய முதல் கேள்வி, தீபகற்ப இந்தியாவிலிருந்து ரோம் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது, எஃகு ஏற்றுமதி செய்யப்பட்டது என்று அதன் மீது அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தில் வரி விதிக்கப்பட்டது என்று பெரிப்ளஸ் குறிப்பிடுகிறார். இந்த கூற்று சரியானது. அது தீபகற்ப இந்தியானா நம்ம தமிழக பகுதியில் இருந்து. அடுத்து கூற்று 2, இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்றுகள் பையம்பள்ளியில் கிடைத்துள்ளன. ஆமாம், அப்போ இந்த கூற்று 2ம் சரியானது. இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்று பையம்பள்ளியில் கிடைத்துள்ளன. அப்போ இதுவும் கரெக்டானது. அங்கே உருக்கப்பட்ட இரும்பு வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, ரோம் நாட்டிற்கு ஏற்றுமதி பண்ணியிருக்கிறாங்க. ரோம் நாட்டில் இருக்கிற இந்த அலெக்சாண்டரியா என்ற துறைமுகத்தில் வரி விதிச்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு பெரிப்ளஸ் என்ற அந்த ரோம் நாட்டு அறிஞர் குறிப்பிடுகிறார். அப்போ கூற்று 1ம் 2ம் சரியானது. அடுத்த 2வது கேள்வி, வேத கால சமூகம் தொடர்பான கீழே கொடுக்கப்பட்ட கூற்றுகளில் எது தவறானது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இப்போ வேத காலம் வந்து முன்வேத காலம் பின்வேத காலம் 2ஆக பிரிச்சுக்கிறோம். இப்போ முன்வேத காலத்தில் பார்க்கலாம், ஒரு கைம்பெண் மறுமணம் செய்து கொள்ளலாம். ஆமாம், சரியானது, இது பண்ணிக்கலாம் முன்வேத காலத்தில். பின்வேத காலத்தில் பண்ண முடியாது. அடுத்தது, குழந்தைகள் திருமணம் பழக்கத்தில் இருந்தது. முன்வேத காலத்திலையும் காணப்படலை, பின்வேத காலத்திலையும் குழந்தை திருமணம் வந்து காணப்படவில்லை. தந்தையின் சொத்துக்களை மகன் மரபுரிமையாக பெற்றான். ஆமாம், வழி வழியாக அந்த குலம் வழியாக இரத்த வாரிசுகளே வந்து இது பண்ணாங்க. முன்வேத காலத்திலையும் சரி பின்வேத காலத்திலும் சரி. உடன்கட்டை ஏறுதல் தெரியாது. ஆமாம், இது வந்து 2 காலத்திலையும் காணப்படவில்லை. அப்போ குழந்தை திருமணம் பழக்கத்தில் இருந்தது தான் வந்து தவறானது. அடுத்து 3வது கேள்வி, கீழ்கண்டவற்றில் எந்த ஏறு வரிசை ரிக்வேத சமூகத்தை பொறுத்த மட்டில் சரியானது? அந்த பேசிக் எது ஃபர்ஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா குலம். அதுக்கடுத்தது என்னது, பல குலங்கள் சேர்ந்தது, அதாவது குடும்பங்கள் சேர்ந்தது கிராமம். கிராமம் சேர்ந்தது விஷ் சேர்ந்தது, பல விஷயங்கள் சேர்ந்தது ஜனா சேர்ந்தது ஜனபதம் அல்லது ராஷ்டிரம், மிகப்பெரிய நாடு என்று பொருள். அப்போ இதுதான் வந்து சரியானது. குலத்தை காப்பவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா தந்தை.
குடும்பத்தின் தலைவர். கிராமம் வந்து கிராமபதி. விஷயம் வந்து விஷயபதி என்ற தலைவர் பார்ப்பார். ஜனா என்பதை பாதுகாப்பவர் வந்து அதாவது அரசர். அந்த ஜனாவே மிக வலிமையாக பல நாடுகளை சேர்ந்தது அது வந்து ராஷ்டிரம் என்று அழைக்கப்பட்டது. அப்போ இதுதான் வந்து சரியானது. அடுத்தது 4வது கேள்வி. வேதகால பண்பாடு டேஷ் இயல்பை கொண்டிருந்தது. எந்த இயல்புன்னு பார்த்தீங்கன்னா கிராம, அதாவது வில்லேஜ் கல்ச்சர் தான் வந்து அவங்க கொண்டு வந்தாங்க. அதே இவங்களுக்கு முன்னாடி இருந்த சிந்துவெளி நாகரிகம் நகர நாகரிகத்தை சார்ந்தவர்கள். அப்போ வேத பண்பாடு என்பது முன்வேத காலமும் பின்வேத காலமும் ஓரளவு கிராம பண்பாட்டை சார்ந்துதான் அமைஞ்சிச்சு. இந்த பின்வேத காலம் முடியும் போது மகாஜனபதம் தொடங்கும் போது தான் வந்து திரும்ப ஒரு சிட்டி கல்ச்சருக்கு வராங்க. அது 2வது கேள்வி. வேத காலத்தில் மக்களிடமிருந்து டேஷ் என்ற வரி வசூலிக்கப்பட்டது. பின்வேத காலத்தில் தான் வந்து வரி வந்து வசூலிக்கப்பட்டது. முன்வேத காலத்தில் மக்கள் தானாக வந்து வழங்கினாங்க. அரசருக்கு செலுத்த வேண்டிய திரைன்ட்டு அவங்களே வந்து மனமும் வந்து தந்தாங்க. பின்வேத காலத்தில் பாலி எனப்படும் அந்த வரியை வந்து 1/6 என்ற விகிதத்தில் மக்களிடமிருந்து வசூலிக்கப்பட்டது. அடுத்த 3வது கேள்வி. டேஷ் முறையானது பண்டைய கால கல்வி கற்கும் முறையாகும். என்ன முறையில் வந்து குருகுல முறை. குருனா ஆசிரியர், குலம்னா வந்து அந்த வீடுன்னு பொருள். இது வந்து சமஸ்கிருத மொழிச்சொல். குருகுலத்தில் தான் வந்து மாணவர்கள் வந்து கல்வி கற்றார்கள். அடுத்தது 4வது கேள்வி. ஆதிச்சநல்லூர் டேஷ் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தில் இருக்குன்னா முத்துநகர் என்று அழைக்கப்படும் தூத்துக்குடி. தூத்துக்குடி மாவட்டம் வந்து திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து பிரியப்பட்டது. அதனால ஆதிச்சநல்லூர் பெரும்பாலும் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்தது. பழைய புக்காக இருந்தால் அது வந்து திருநெல்வேலினும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்த 5வது கேள்வி. பல இடங்களில் கிடைத்துள்ள ரோமானிய தொல்பொருட்கள் இந்திய ரோமானிய வணிக உறவுகளுக்கு சான்றாக அமைந்துள்ளன. ஆமாம், பையம்பள்ளியில் உருக்கப்பட்ட இரும்புகள்லாம் வந்து அந்த அலெக்சாண்டிரிய துறைமுகத்தில் காணப்பட்டது. ரோம் நாட்டில் இருக்கிற பொருள் வந்து நம்ம தமிழ்நாட்டு அகழ்வாராய்ச்சிகளில் வந்து கிடைத்துள்ளன. அப்போது உறவுகள் இருந்துச்சு இந்தியாவுக்கும் ரோமானியத்துக்கும். சரி. நடுக்கல் என்பது மதிப்பு வாய்ந்த மரணத்தை தழுவிய ஒரு வீரனின் நினைவாக நடப்படுவதாகும். ஆமாம், அப்போ நடுக்கல்னா என்னது? ஒரு வீரன் போரில் இறந்துட்டானா அவனை இது பண்ணிட்டு அந்த இடத்துல புதைச்சி அதுக்கு மேலே வந்து ஒரு கல் நடுவாங்க. அதுதான் வந்து நடுக்கல். படைத்தளபதி கிராமணி என்று அழைக்கப்பட்டார். தவறு. படைத்தலைவர் என்னன்னு அழைக்கப்பட்டார்னா சேனாதிபதி என்று அழைக்கப்பட்டார். கிராமத்தை பாதுகாப்பவர் தான் கிராமிணி. அடுத்தது 4. கருப்பு மற்றும் சிவப்பு மண்பாண்டங்கள் பெருங்கற்காலத்தின் சிறப்பு இயல்புகளை கொண்டுள்ளன. ஆமா, அப்போ நல்ல பானையோட கலர் என்னன்னு பார்த்துக்கணும். சிந்துவெளி நாகரிகத்தில் கருப்பு சிவப்பு. தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த பெருங்கற்காலத்தில் பார்த்தீங்கன்னாலும் கருப்பு சிவப்பு. வேத காலத்தில் தான் குறிப்பாக முன்வேத காலம் பின்வேத காலம். முன்வேத காலத்தில் எப்படி இருந்துச்சு? பானையின் நிறம் மஞ்சள் நிறம், மஞ்சள் பழுப்பு கலந்த மஞ்சள் நிறம். அதே பின்வேத காலத்தில் என்னன்னா சாம்பல் நிறத்தில் மண்பானை காணப்பட்டது. அடுத்தது 5வது. பையம்பள்ளியில் இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன. சரியானது. இதுவும் சரியானது. அடுத்த 6வது கேள்வி பொறுத்துக. கீழடி. கீழடி சிவகங்கை மாவட்டம் பகடை காணப்பட்டது. சரியானது. அடுத்தது பொருந்தல் என்ற இடத்துல கொழுமுனைகள் காணப்பட்டது. கொடுமணல் ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது. அங்கே வந்து சுழலச்சிகள் காணப்பட்டன. ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. தங்க ஆபரணங்கள் காணப்பட்டன. அப்போ பொறுத்துக வந்து சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. அப்போ 1, 2, 3, 4. அடுத்த 7வது கேள்வி. தமிழகத்தில் உள்ள பெருங்கற்கால மற்றும் அல்லது இரும்பு கால தொல்லியல் ஆய்விடங்களை பொறுத்துக. ஆதிச்சநல்லூர் என்ன மாவட்டத்தில் இருக்குது? தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. கீழடி எங்கே இருக்குது? மதுரைக்கு அருகே சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது. திருபுவனம் தாலுகா. பொருந்தல் என்பது எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்திலேயே காணப்படுகிறது. பையம்பள்ளி எங்கே காணப்படுகிறது? பையம்பள்ளி இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்றுகள் கிடைத்த இடம் வேலூர் மாவட்டம். கொடுமணல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம். அப்போ ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி, கீழடி சிவகங்கை, பொருந்தல் திண்டுக்கல் மாவட்டம், பையம்பள்ளி வேலூர் மாவட்டம், கொடுமணல் ஈரோடு மாவட்டம். அடுத்த 8வது கேள்வி. இங்கு மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வில் முதுமக்கள் தாழிகள், பல்வகைப்பட்ட மண்பாண்டங்கள், கருப்பு சிவப்பு, இரும்பாலான குத்துவாள், கத்திகள், ஈட்டிகள், அம்புகள், சில கல்மணிகள், ஒரு சில தங்க ஆபரணங்கள் கிடைத்துள்ளன. ஓகே. வீட்டு விலங்குகள் மற்றும் காட்டு விலங்குகளான புலி, யானை, மான் போன்றவற்றில் வெண்கலத்தான உருவங்கள் கிடைத்துள்ளன. சரியானது. அந்த மண்பாண்டங்கள் செய்தல், கல் மற்றும் மரங்களை பயன்படுத்தி பொருட்களை செய்தல் போன்ற திறன்களை மக்கள் பெற்றிருந்தனர். எந்த இடத்துல இந்த இது நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது. கீழடி இந்த மாதிரி அமைந்திருக்கிறது. அடுத்த 9வது கேள்வி. இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை அதாவது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா டேஷ் தாலுகாவில் உள்ள கீழடி கிராமத்தில் சங்க காலத்தை சார்ந்த பழமையான நகரத்தை அகழ்வாய்வு செய்து எடுத்துள்ளனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருபுவனம் இந்த தாலுகா சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்திருக்குது. இங்கே தான் வந்து கீழடி காணப்படுகிறது. அடுத்து 10வது கேள்வி. செங்கற்களால் கட்டப்பட்ட கட்டிடங்கள், நன்கு அமைக்கப்பட்ட வடிகால் அமைப்பு போன்ற சான்றுகள் இந்த ஆய்வில் கிடைக்கப்பட்டுள்ளன. ஓகே.
மேலும் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ள மண்பாண்டங்கள் கண்ணாடியிலான மணிகள், செம்மணிகள், வெண்கல படிகம், முத்துகள், தங்க ஆபரணம், இரும்பு பொருட்கள், சங்கு வளையல்கள், தங்கத்தால் செய்யப்பட்ட பகடை போன்றவையும் தோண்டி எடுக்கப்பட்டன. எங்கே தோண்டி எடுக்கப்பட்டாங்க பார்த்தீங்கன்னா கீழடி, சிவகங்கை மாவட்டத்தில் இதெல்லாம் கிடைத்துள்ளது. அடுத்து 11வது கேள்வி. கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறையில் கணிக்க அமெரிக்காவில் டேஷ் என்னும் இடத்தில் உள்ள பீட்டா அனலிட்டிக் என்ற நிறுவனத்திற்கு அனுப்பியது. அச்சோதனையில் இப்பொருட்கள் கிமு 200 சார்ந்தவை என்பது தெரிய வந்துள்ளது. இந்த கீழடி சார்ந்த பொருட்கள் அப்போ எந்த இடத்துக்கு அனுப்பியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா புளோரிடா என்ற இடத்துக்கு தான் வந்து அனுப்புனாங்க. அந்த இடத்துல உள்ள பீட்டா அனலிட்டிக் என்ற நிறுவனம் தான் வந்து அந்த கதிரியக்க கார்பன் வயதின் மூலமாக பொருட்களின் வயதை கண்டறிகிறது. இந்த கார்பன் 14 இந்த டேட்டா முறையை கண்டுபிடித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் லிபி என்ற அமெரிக்க ஆய்வாளர் 1949 கண்டுபிடிச்சாரு. இப்போ அனுப்பணும்னா அமெரிக்காவுக்கு தான் அனுப்பணும். அது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா பீட்டா அனலிட்டிக் நிறுவனம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிடா மாகாணத்தில் இருக்குது. அமெரிக்காவில் மொத்தம் 50 மாகாணம், அதில் ஒரு மாகாணம் ஃப்ளோரிடா, அங்கே தான் அனுப்புகிறாங்க. அடுத்து 12வது கேள்வி. ரோம் நாட்டைச் சேர்ந்த பழங்கால தொல்பொருட்கள் கிடைத்துள்ளன. தமிழக பகுதியில் கிடைத்துள்ளன. இவை இந்தியாவுக்கும் ரோம் நாட்டிற்கும் இடையே நிலவிய வணிக தொடர்பிற்கு மேலும் சில சான்றுகள் ஆகும். அவை எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூம்புகார். பூம்புகார் ரோம் நாட்டிற்கும் நம்மளுக்கும் வணிகம் நடைபெற்றதாக கூறி ஒரு 10 பாட்டு நூல் ஒன்று இருக்குது. அது பேர் வந்து பட்டினப்பாலை. அந்த நூலில் வந்து ரோமுக்கும் தமிழக பகுதிக்கும் வாணிபம் நடைபெற்றதை தெரிவிக்கிறது. எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா பட்டினப்பாலை. அது 13வது கேள்வி. பொருந்தல் என்பது திண்டுக்கல் மாவட்டத்தில் கிடைத்துள்ள அரிசி நிரம்பிய பானை மக்களின் முக்கிய உணவாக இருந்தது என்பதை மெய்ப்பிக்கிறது. அப்போது நம்ம சங்ககால உணவுப் பொருள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேள்வியிலே வந்துருச்சு அரிசின்ட்டு. அப்போது அரிசி தான் வந்து சங்ககால மக்களின் முக்கிய உணவுப் பொருளாகும். இப்போ இந்த அரிசி நிரப்பிய பானை எங்கே கிடைச்சிருன்னு பார்த்தீங்கன்னா பொருந்தல் திண்டுக்கல் மாவட்டத்தில் கிடைத்திருக்கிறது. அதுலேருந்து என்ன ஒரு மெய்ப்பிக்கிறது பார்த்தீங்கன்னா அரிசி தான் வந்து சங்ககால மக்களின் முக்கிய உணவாக காணப்பட்டது. இங்கு மேற்கொள்ளப்பட்ட தொல்லியல் அகழ்வாய்வில் கிடைத்த பொருட்கள் இரும்பினால் செய்யப்பட்ட தொல்பொருட்களோடு பெருங்கற்காலத்து கருப்பு மற்றும் சிவப்பு மண்பாண்டங்கள் கிடைத்துள்ளன. பையம்பள்ளியில் இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன. அப்போ இந்த பையம்பள்ளி எந்த மாவட்டத்தில் அமைந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம். அங்கே வந்து கருப்பு சிவப்பு மண்பாண்டமும் கிடைச்சிருக்குது. இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்றுகள் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பையம்பள்ளி வேலூர் மாவட்டம். ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி மாவட்டம், கொடுமணல் ஈரோடு மாவட்டம், கீழடி சிவகங்கை மாவட்டம். அடுத்து பதிற்று 10 என்னும் நூலில் இடம்பெற்றுள்ள ஊர் இதுவே என்று அடையாளப்படுத்தப்படுகிறது. 10 எந்த ஊர் கொடுக்கும்னா கொடுமணல். இது ஈரோடு மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது. 10 இடம்பெற்றுள்ள டேஷ் என்னும் ஊர் இதுவே என அடையாளப்படுத்தப்படுகிறது. எதுனா கொடுமணல். அடுத்து 16. கலப்பையும் கோடாரியும் அதிக அளவிலான நிலங்களையும் வேளாண்மையில் கீழ் கொண்டு வர உதவின. எதனால் செய்யப்பட்ட கலப்பை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரும்பினால் செய்யப்பட்ட கலப்பை. ஏன்னா இரும்பு வந்து வலிமையான ஒரு உலோகம். அதன் காரணமாக அது வந்து என்ன பண்ணுச்சு வேகமாக நிலத்தை தோண்டி விவசாயம் செய்ய உதவியது. நம்ம பெருங்கற்காலம் அடுத்து வர காலம் நம்ம வந்து செம்பு காலத்துக்கே போகாமல் நேரடியாக என்ன காலத்துக்கு வந்துட்டோம் இரும்பு காலத்துக்கு வந்துடுச்சு நம்ம தமிழக சங்க காலம். 17வது கேள்வி. டேஷ் இறந்தவர்களை புதைப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட பெரிய மண்பானைகள் ஆகும். எதுன்னு பார்த்தீங்கன்னா முதுமக்கள் தாழி. இந்த முதுமக்கள் தாழியில் ஒரு பெரிய பானையில் இறந்தவங்களை போட்டு இது பண்ணி அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் போட்டு புதைச்சிருவாங்க பெரிய பானை செய்து. அதுதான் வந்து முதுமக்கள் தாழி என அழைக்கப்படுகிறது. அடுத்த 18வது கேள்வி. இறந்து போன வீரனின் நினைவை போற்றும் வகையில் நடப்படும் கல் எது? ஒரு வீரர் பொருளையோ இல்லை ஒரு இதில் இறந்து போயிட்டாருன்னா அவரை வந்து நினைவை போற்றும் வகையில் அவர் போச்சத்துக்கு மேலே ஒரு கல் நடுவாங்க. அதுக்கு பேர் என்னென்னா நடுக்கல். நார்மல் ஆள் இறந்துட்டாங்கன்னா அவங்கள பானையில் போட்டு புதைக்கிறது முதுமக்கள் தாழி. ஒரு போர் வீரனோ அல்லது ஒரு வீரனோ இறந்து போனால் அதை வந்து புதைத்து நடுக்கல் வைப்பாங்க. அடுத்தது 19வது கேள்வி. கல் திட்டைகள் அதாவது டால்மென்ஸ். பழைய கற்கால மனிதர்கள் புதைத்த அந்த புதிய கற்கால அந்த புதைக்கும் முறைக்கு வந்து டால்மென்ஸ் என்று பெயர். தமிழகத்தில் காணப்படாத இடம் எதுனா எதுவுமே கிடையாது, எல்லா இடத்துலையும் காணப்படுகிறது. வீரராகபுரம் காஞ்சிபுரம் மாவட்டம், கும்மாள மருதப்பட்டி திண்டுக்கல் மாவட்டம், நரசிங்கப்பட்டி மதுரை மாவட்டம், சிங்கரிபாளையம் திருப்பூர் மாவட்டம். அனைத்து இடங்கள்லையும் வந்து என்ன பண்ணுது அந்த டால்மென்ஸ் என்ற கல் திட்டைகள் காணப்படுகின்றன. இதை நம்ம அப்படம் பண்ணி வச்சுக்கணும். 20வது கேள்வி. இறந்தோரின் நினைவாக செங்குத்தாக நடப்படும் நினைவு தூண்கள் 6 நினைவு கற்கள் மென்கீர் காணப்படும் இடம் எது? இந்த மென்கீர் எந்த இதில் காணப்படுகிறது? சிங்கரிபாளையம் திருப்பூர் மாவட்டம், வெம்பூர் தேனி மாவட்டம், மதுரை மாவட்டம் நரசிங்கப்பட்டியிலும், ஈரோடு மாவட்டம் குமரிக்கல் பாளையத்திலும், கொடுமணலிலும் காணப்படுகிறது. அப்போ இறந்தோரின் நினைவாக செங்குத்தாக நினைவு மிகப்பெரிய நீண்ட தூண் கல் மென்கீர் என்று அழைக்கப்படுகிறது. அந்த நினைவுகள் எங்கெல்லாம் காணப்படுகிறதுனா
அத்தனை மாவட்டத்திலையும் இருக்கிற ஊர்லேயும் காணப்படுகிறது. நன்றி. இதோட இந்த பாட்டு மொழியில் நம்ம அடுத்த பாட்டில் பார்க்கலாம். நன்றி.